கங்கா உங்க அம்மாவை கோயில பார்த்து கூட சொன்னா மாப்பிள. உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? எனக்கு எதுவுமே தெரியாது அத்தை. மாப்பிள, உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லலன்னு கோச்சுக்காதீங்க. அவங்களுக்கு நிறைய வேலை இருந்திருக்கும், அதனால மறந்துருப்பாங்க மாப்பிள. அம்மாவை தப்பா நினைக்காதீங்க. நான் ஒன்னும் தப்பா நினைக்கல அத்தை. நீங்களும் இது சம்பந்தமா ஒன்னும் வருத்தப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வீட்டுல எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. ஏதாவது உதவி தேவைப்பட்டா தயங்காம கேளுங்க. நீங்க சொன்னதே போதும் மாப்பிள. சரி அத்தை, வச்சிடுறேன். சரிங்க மாப்பிள. அம்மா, என்னமாச்சு? அத்தை, யார்கிட்ட இந்த போனு? ஜெயச்சந்திரா, கங்கா சென்னைக்கு போனது கலெக்டர் மாப்பிளைக்கு தெரியாதா? என்னத்த சொல்றீங்க? ஆமாப்பா, சம்மந்தி அம்மா அவர்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்காங்க. இது தெரியாம நான் மாப்பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இதனால பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. அத்தை, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது. நான் கோயிலுக்கு போய் கங்கா பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். எதுக்குப்பா திடீர்னு அர்ச்சனை? இல்லத்த, நம்ம குடும்பத்துல ஏற்படுற குழப்பம்லாம் தீரணும். கங்கா நல்லபடியா பரீட்சை எழுதி அவ கோல்டு மெடல் வாங்கணும். கங்கா கலெக்டர் ஆனா இந்த ஊரே நம்மளை பார்த்து பெருமைப்படும். சரிப்பா, நீ கோயிலுக்கு போயிட்டு வா. வராத்த. அப்பா. என்னப்பா? அப்பா சொல்லு செல்வா. அம்மா எங்க போயிருக்காங்க? உங்க அம்மாவும் பெரிய அம்மாவும் கோயில் போயிருக்காங்க. என்னப்பா இது? கங்கா IAS எக்ஸாம் எழுதுறதுக்கு சென்னைக்கு போயிருக்காளா? அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்ல, என்கிட்டயும் சொல்லிருக்காங்க. அம்மா எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டாங்க. அம்மா இப்படி நடந்துக்குவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லப்பா. இவங்க கூட நான் எப்படி இந்த வீட்டுல இருக்கிறது? கங்கா போன விஷயம் எனக்கே தெரியாதுப்பா. என்கிட்ட கூட மறைச்சிட்டாங்க. இப்போ நீ சொன்ன பிறகுதான் எனக்கு தெரியும். மணிமேகலை, உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாது மாமா. என்ன உங்க ஆட்டத்துல சேர்த்துக்கவே மாட்டாங்க. நான் உங்களோட இருக்கிறதுனால என்ன உங்க ஒதுக்கிடுறாங்க. ஏப்பா, ஒரு கலெக்டரோட அம்மா செய்யற வேலையா இது? கங்கா முதல் முறையா IAS எக்ஸாம் எழுதுறதுக்காக சென்னை போயிருக்கா. என்கிட்ட பேசணும்னு போன் பண்ணிருக்கா. சப்ஜெக்ட்ல ஏதாவது டவுட்டோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனையோ என்கிட்ட பேசணும்னு நினைச்சிருக்கா. ஒரு கணவனா இருந்துகிட்டு இந்த மாதிரி நேரத்துல கூட உதவி பண்ணலன்னா எப்படி? மாமா, அத்தை என்னமோ நல்லவங்க தான். அவங்களை கெடுக்கிறது பெரிய அத்தை தான். ஏன்னா அத்தைக்கு இந்த மாதிரி என்னெல்லாம் வரவே வராது. அவங்களுக்கு கெடுக்கிறது இந்த ராசமா அத்தை தான். அவ சொன்னா இவ கேட்டுறதா? இவளுக்கு சுய புத்தி இல்ல? மாமா, எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க. மாமா, இப்பவே கங்காவை பார்க்க சென்னைக்கு புறப்படுங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கங்காவோட மனசை விட்டு பேசுங்க. இங்க இருந்தா கூட நீங்க என்ன செய்றீங்கன்னு ராசமாத்த மோப்பம் பிடிச்சிட்டே தெரியவாங்க. ஆமா செல்வா, இந்த நேரத்துல நீ சென்னையில இருந்தாதான் கங்கா IAS எக்ஸாம் எழுதுறதுக்கு உதவியா இருக்கும். அதுதான் சொல்றேன், நீ உடனே புறப்படு. சரிப்பா, நான் புறப்படுறேன். ஆனா அம்மா வரட்டும். ஏன் இப்படி பண்ணாங்கன்னு கேட்டுட்டு தான் போவேன். என்னப்பா, உங்க அம்மா பத்தி உனக்கு தெரியாதா? நீ போ, நான் பாத்துக்கிறேன். நீ போ. மேற்கொண்டு இங்க நின்னுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ போ. ஒரு பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, நான் கிளம்புறேன். மாமா, நான் சொல்றேன்னு தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களையும் கங்காவையும் ராசமாத்த இருக்கிற வரைக்கும் அத்தை சேர விட மாட்டாங்க. பேசாம உங்க வாழ்க்கையை நீங்களே முடிவு பண்ணிக்கிறதா நல்லது. இனிமேலும் பெரியவங்க சேர்த்து வைப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. அது நம்பிக்கை இல்லாத ஒண்ணு. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் கங்காவை முதல் முறையா நேர்ல சந்திக்க போறீங்க. உங்க சந்திப்பு நல்லபடியா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்காக எங்க ஊர் குளத்தடி பிள்ளையார்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். போயிட்டு வாங்க மாமா. அது அது என்னமோ இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களே மாமா, பூஸ்ட் ஆஃப் லக். பூஸ்ட் ஆஃப் லக். அது அத்தனையும் உங்களுக்கு சொல்றேன் மாமா. மணிமேகலை, உன்னால் தான் சில நேரத்துல கவலையை மறந்து பேச வேண்டியிருக்குது, சிரிக்க வேண்டியிருக்குது. இது பாரு, பூஸ்ட் ஆஃப் லக் இல்ல, குட் லக், பெஸ்ட் ஆஃப் லக்னு சொல்லி அனுப்பணும். சரி மாமா. மாமா கேக்குறங்க, பெஸ்ட் ஆஃப் லக், அப்புறம் குட் லக். குட் லக் மாமா. தேங்க் யூ மணிமேகலை.
சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி வீட்ட பிரசாத வாங்கம்மா. சௌக்கியமா இருக்கேல? நல்லா இருக்கேன். யார் பேருக்கு அர்ச்சனை? செல்வக்கண்ணு பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. செல்வகண்ணன் நாமதேசாஸ்ரேஷா நட்சத்திர கடகராசுரஸ்யம் ரேணுகா பரமேஸ்வர் ஜெய் நமாக ஜாதவேதசேஷணவா மசோமராதி யதோ நிதாஹாத வேதாஹம் சணப்பரிஷததி துர்காணி விஸ்வா நாபே வசந்தம் துரிதாத்லக்னஹ தாம் அக்னிவர்ணான் தபசாம் ஜலந்திம் வைரோஜனிம் கர்மபலே சுதிட்டாம் துர்காம் தேவீகம் சரணமகம் பிரபத்தே சுதரசுதரசே நமாக சர்வாபீட்ட பிரசாத பல சித்திரஸ்து மகாதைஸ்வர்யாபி வித்திரஸ்து. என்னம்மா வீட்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காளா? என்னத்த சொல்றது, உங்களுக்கே தெரியும். ஊரே மெச்சுற அளவுக்கு என் பையனுக்கு கல்யாணம் நடந்துச்சு. ஆனா என் பையன் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனை பார்க்கும் போதெல்லாம் என் மனசு கிடந்து துடிக்குது சாமி. தெய்வ குத்தந்தா எங்களை இப்படி தண்டிக்குது. தெய்வ குத்தம் இல்லம்மா, மனுஷா குத்தம் தான். கலகலப்பா இருந்த எங்க வீடு இப்ப கலை எழுந்து போய் கிடக்குது. வீட்ல யாருமே சந்தோஷமா இல்ல. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கவே கஷ்டமா இருக்கு சாமி. அம்பாளை வேண்டிங்க, எல்லா மன கஷ்டமும் தீந்துரும். ஆமா சாமி, அதுக்கெல்லாம் விடிவு காலம் வரணும்னு தான் இந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்க வந்தேன். இதுல தெய்வம் செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. நேரா ஐயா ஆத்துக்கு போயிட்டு உங்க மாட்டு பொண்ண வான்னா வந்துட போறேன், உங்க ஆத்துக்கு அழிச்சுட்டு போக வேண்டியதானே. ஏன் சாமி என்ன பேசுறீங்க? கல்யாணத்தை நடத்த வச்சதே நீங்க தான். அங்க என்ன நடந்தது உங்களுக்கு தெரியாதா? தேவையில்லாம சண்டை போட்டு எங்களை அவமானப்படுத்திட்டாங்க. அந்த குலசேகர திட்டம் போட்டு எங்களை அவமானப்படுத்துறதுக்குன்னு சண்டை போட்டான். நாங்க பையனை பெத்தவங்க, எங்களுக்கும் எங்க சொந்தக்காரங்களுக்கும் என்ன மரியாதை கிடைச்சது சொல்லுங்க? யாரோட கல்யாணத்துக்கோ வந்த மாதிரி தள்ளி நின்னு வேடிக்கை பார்த்தோம். நாங்க நினைச்சிருந்தா தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பையனை கூட்டிட்டு போயிருப்போம். ஐயா மாதிரி ஒரு பெரிய மனுஷனை அவமானப்படுத்த கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டோம். இங்க பாருங்கம்மா, நடந்தது நடந்து போச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டு ஆக வேண்டியதை பாருங்கம்மா. எப்படிங்க மறக்க முடியும்? கல்யாண மண்டபத்தில் நடந்த சண்டைய நீங்க தான் பாத்தீங்களே. எங்க அண்ணனை அடிச்சு கீழே தள்ளி அந்த மாதிரி அவமானப்படுத்திட்டாங்க. அது எப்படிங்க மறக்க முடியும்? இந்த தெய்வ சன்னிதானத்துல இருந்து சொல்றேன், குலசேகரன் எங்க அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்காம அந்த பொண்ணை எங்க வீட்டுல வாழ வைக்க மாட்டேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. இல்ல சாமி, இதான் எங்க முடிவு. வாக்க போலாம். சரி வா வா. ஓம் சக்தி 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 ஓம் சக்தி. அக்கா அங்க பாரு. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி மாமா, முட்டில ரத்தம் வருது மாமா. ஓம் சக்தி ஓம் சக்தி மாமா கொஞ்ச நேரம் அப்படியே உட்காருங்க. சாரு, வேண்டுதல் நிறைவேறணும்னா வலியெல்லாம் பார்க்க கூடாது. நம்ம சௌகரியத்தை பார்த்தா சாமி குத்தம் ஆயிடும். நான் சொல்றத கேளுங்க. இதோ பார்ச்சாரு, கங்கா புகுந்து வீட்டுக்கு போகாம பிறந்த வீட்டிலே இருக்கிறத பார்க்கும்போது என் மனசுக்கு எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமா? அந்த வலியை விட இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணம். நீ வா வா போலாம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. ஏய், என்ன அங்க பாத்துக்கிட்டு இருக்க? இதெல்லாம் வெறும் நடிப்பு. நாம வந்திருக்கோன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நடிச்சு நம்ம மனசு கலைக்க பாக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து ஏமாந்துறாத. போ போனா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி.
சின்னசாமி, ஒரு 150 மூட்டை நெல்லு நம்ம மயிலாடுதுறை செட்டியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. அப்புறம் ஒரு மாமா. 200 மூட்டை நான் அப்புறம் பேசுறேன். வாங்க மாப்ள. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க மாப்ள, உட்காருங்க முதல்ல. சொல்லி வச்ச மாதிரி அந்த கங்கா நமக்கு தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கா மாமா. என்ன, அவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது என் பொண்டாட்டி இருக்கிற வரைக்கும் நடக்காது மாமா. நாமளே அவங்கள சேர்த்து வைக்க நினைச்சா கூட இவ விடமாட்டா. சரி, இப்ப என்னதான் பிரச்சனை அத சொல்லுங்களேன். சொல்லுடி. அப்பா, அந்த கங்கா இப்ப நமக்கு ஒரு புது தலைவலியை கொடுக்க ஆரம்பிச்சுட்டா. ஐஏஎஸ் பரீட்சை எழுத போறாளாம். ஏன்பா, அவ தாலில இருக்கிற ஈரம் காயறதுக்குள்ளேயே அவளை மண்டபத்திலேயே விட்டுட்டு போயும் கூட அவ மனசு தளராம இப்ப பரீட்சை எழுத தயாராயிட்டானா அவ எவ்வளவு அழுத்தக்காரியா இருப்பான்னு நீங்க பாத்துக்கங்க. அப்பா, வேற ஒருத்தியா இருந்தா அழுது வழிஞ்சுக்கிட்டு மூக்க சிந்திட்டு மூளையில உட்காந்துருப்பா. ஆனா இவ அந்த துக்கத்தில இருந்து வெளியில வந்து ஐஏஎஸ் எழுதுறதுக்கு தயாராயிட்டானா அவ மனசுல ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்கணும். ஐஏஎஸ் ஆயிட்டா எல்லாம் தானா சரியாயிடும் நினைச்சிட்டா. கலெக்டர் மருமகளா வந்தா யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? இல்ல கலெக்டர் பொண்டாட்டியா வந்தா புருஷன் தான் வேணான்னு சொல்லுவானா? கங்கா அவ புருஷனோட சேர்ந்து வாடுறதை விட அவ ஐஏஎஸ் எழுதி பாஸ் ஆயிட்டானா நமக்கு தான் ரொம்ப ஆபத்து. அப்புறம் அவளை அசைக்கவே முடியாது. மாமா, இளவஞ்சி விளக்கமா சொல்லிட்டா. இப்ப என்ன பண்ண போறீங்க? அவ மட்டும் கலெக்டர் ஆயிட்டா அப்புறம் ஆன அண்ணாந்து பார்க்க வேண்டியதுதான். அதான் மாப்பிள்ள, எனக்கும் புரியல. இந்த ஒரு விஷயம் மட்டும் என் கையை மீறின செயலாவே இருக்கு. எவ்வளவு யோசிச்சாலும் எனக்கு ஒரு புடிப்பே வரமாட்டேங்குது. என்ன மாமா யோசிக்கிறீங்க? மாப்பிள்ள, கங்கா பரீட்சை எங்க எழுதுறா? சென்னையில மாமா. அவ கூட ஐயாவும் அம்மாவும் போயிருக்காங்க. இந்த ஏரியாவில் இங்க எங்கேயாவது பரீட்சை நடந்திருந்தா என்னோட செல்வாக்க உபயோகப்படுத்தி அவ பரீட்சை எழுதுறத தடுத்து நிறுத்திருப்ப மாப்பிள்ள. ஆனா சென்னையிலன்னு சொல்றீங்களே, சென்னையில எனக்கு யாருமே தெரியாது மாப்பிள்ள. அது மட்டும் இல்ல, ஐயாவும் நாச்சியாரும் அவ கூட போயிருக்காங்கன்னு சொல்றீங்க. ஐயாவுக்கு சென்னையில செல்வாக்கு அதிகம் மாப்பிள்ள. அதனால தான் நான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. அப்போ அவ பரீட்சை எழுதுறத தடுக்க முடியாதுன்னு சொல்வீங்க போல இருக்கு. கிட்டத்தட்ட அதுதான் உண்மை மாப்பிள்ள. அட என்ன மாமா இப்படி சொல்றீங்க? அவளை வளர விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு நாம இருக்கோம். அவ மட்டும் கலெக்டர் ஆயிட்டா மின்னல் வேகத்துல வளர்ந்துருவா. அதுக்கப்புறம் அவளுக்கு ஆரத்தி எடுத்து நாம வரவேற்க வேண்டியதுதான். மாப்பிள்ள, எல்லாராலையும் எல்லா நேரத்திலையும் ஜெயிச்சிட முடியாது. சில நேரங்கள்ல சில இடத்துல விட்டு கொடுத்துதான் ஆகணும். அவ்வளவு ஏன் ஐயாவே எடுத்துக்காங்களேன். இந்த ஏரியால அவர் எவ்வளவு பெரிய மனுஷன். கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னோட பொண்ண புருஷ வீட்டுக்கு அனுப்ப முடியலையே. ஏன் அங்க அவரை எதிர்த்து நிக்கிறது ஒரு பொம்பளை, கங்காவோட மாமியார். அதனாலதான் ஐயா அடக்க ஒடுக்கமா அடங்கி இருக்காரு. அத மாதிரிதான் மாப்பிள்ள, நாமளும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து அடங்கி இருக்கணும் மாப்பிள்ள. இதுக்கு மேல நாம எப்படி மாமா அடங்கி இருக்க முடியும்? மாப்பிள்ள, மனசை தளர விடாதீங்க. தளராமையே, அதாவது பொறுமையே சிறந்த செல்வம் சொல்லுவாங்க. பொறுமையா இருப்போம், ஆனா தொடர்ந்து முயற்சி செய்வோம். முயற்சி செஞ்சு ஜெயிப்போம் மாப்பிள்ள, ஜெயிக்கலாம். அம்மா, அக்கா இன்னைக்கு எக்ஸாம் எழுத போறாங்க. ஃபோன் பண்ணி விஷ் பண்ணலாமா? ஆமா, வாங்க தா. வா. ஹலோ. ஐயா, நான் சுப்லட்சுமி பேசுறேன் ஐயா. சொல்லுமா. ஒன்னும் இல்லையா, கங்கா இன்னைக்கு பரீட்சை எழுத போறாள்ல, பிள்ளைங்கள்லாம் வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. சரி சரி, கொடுக்குறேன். கொஞ்சம் இருமா, லைன்ல இரு. கங்கா, அம்மா பேசுறம்மா. அம்மா. கங்கா, எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேம்மா. நீங்களும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. பிள்ளைங்களா வாழ்த்து சொல்லணுமா, கொஞ்சம் இரு. அக்கா. சாரு. அக்கா, பெஸ்ட் ஆஃப் லக் அக்கா. தேங்க்யூ டி. அக்கா, நீ நல்ல பரீட்சை எழுதி முதல் மார்க் வாங்கி கலெக்டர் ஆகணும்.
நாங்க எல்லார்கிட்டயும் எங்க அக்காவும் கலெக்டர், எங்க அக்கா வீட்டுக்காரரும் கலெக்டர்னு சொல்லி பெருமைப்படணும். நிச்சயமா அது நடக்கும்டி. அக்கா, நானாவது கோயிலுக்கு போய் நீ பாஸ் ஆகணும்னு தான் வேண்டுன. ஆனா ஜெயச்சந்திர மாமா இருக்காரே, உனக்காக முட்டி போட்டு நடந்து முழங்கால் எல்லாம் ரத்தம் வந்துருச்சுக்கா. எங்க மாமா பக்கத்துல இருக்காரா? இருக்காருக்கா. அவர்கிட்ட கூட. சரிக்கா, மாமா இந்தாங்க. கங்கா, மாமா, எனக்கா நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போரும் மாமா. உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. கங்கா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உனக்காக நான் செய்யற எந்த காரியமும் எனக்கு கஷ்டத்தை கொடுக்காத, எனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். உனக்காக நான் பண்ற வேண்டுதலும் பிரார்த்தனையும் எனக்கு மன நிம்மதியை தான் தருது. சரி மாமா, அதுக்காக உடம்ப வருத்தி இனிமே இப்படி எல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. சரி கங்கா, கொடுங்க. ஒரு நிமிஷம். அக்கா, நீ என்னைக்கா இருந்தாலும் கலெக்டர் ஆயிடுவேங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால நீ சீக்கிரமா கலெக்டர் மாமா வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற எல்லாரையும் அடக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். ஏய், அப்படிலாம் பேசக்கூடாது. முதல்ல அம்மா கிட்ட போன கொடு. சரிக்கா, இந்தாமா. கங்கா, நாங்க கோயிலுக்கு போய் வேண்டிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். நீ கிளம்புறதுக்கு முன்னாடி ஐயா கிட்டயும் பெரியம்மா கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்க. சரிம்மா, நீங்களும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. கங்கா, என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்மா. சரிம்மா, நான் வச்சிடுறேன். சரிம்மா. என்னடா எல்லாரும் வாழ்த்து சொல்லிட்டாங்களா? சரிம்மா, நேரமாச்சு, வாங்க போலாம். சரிப்பா. ஆச்சே, வாமா. வாமா. ஐயா, நீங்களும் கங்காவோட போயிட்டு வந்துருங்களேன். சரிம்மா. பெரியம்மா, நான் என்ன சின்ன குழந்தையா? நீங்க ஒண்ணும் பயப்பட வேணாம். சென்னை ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. ஏற்கனவே 2-3 தடவை வந்திருக்கேன். அதுக்கு இல்லடா, பட்டணத்துல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாது. அதுக்காக தான்டா சொல்றேன். எல்லாம் நான் பாத்துக்கிறேன் பெரியம்மா. சரிம்மா, நான் மறுபடியும் சொல்றேன், நடந்த பிரச்சனைகளை வச்சு நீ எதையும் குழப்பிக்காதம்மா. நல்லபடியா பரிசு எழுதிட்டு வா. சரிப்பா. இது பாரு, போற வழியில ஏதாவது கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு போமா. பெரியம்மா, கோவில்ல இருக்கிற தெய்வங்களோட என்ன வாழ வைக்கிற தெய்வங்க நீங்க தான். உங்க ஆசீர்வாதம் இருந்தாலே எனக்கு போதும். நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. நல்லா இருப்படா. நம்ம குடும்பத்திலயும் ஒரு கலெக்டர் இருக்கான்னு ஊரெல்லாம் பேசணும். அத கேட்டு நாங்க சந்தோஷப்படணுமா. சரி பெரியம்மா, நான் வரேன். கிளம்புறேன். மாசலாமணி, வண்டி எடுப்பா. போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா. வண்டி விட்டு எங்க போடாத, பத்திரமா இருந்து கூட்டிட்டு வா. புறப்படு.